இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்து இன்றைய நாளின் வேலைகளில் எங்களோடு இரும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய சுரகண்டின் கீழ் நாங்கள் இளைப்பாறுவதற்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். தூய ஆவியின் வல்லமையை தந்து நாங்கள் எந்த வழிகளில் செல்ல வேண்டும், எவை செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமைய நீர் எங்களோடு இரும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 103:17. ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். கடவுளுக்கு அஞ்சுவது ஞானத்தின் தொடக்கம் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. கடவுளுக்கு அஞ்சி தனது வாழ்க்கையை அமைத்து கொள்பவர்களுக்கு கடவுளின் பேரன்பு அதிகமாக இருக்கின்றது. கடவுளுக்கு அஞ்சி நீதி நேர்மையோடு வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அன்புமிக்கவர்களே, ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து அவருடைய நீதியை நிலைநாட்டுகின்ற மக்களின் தலைமுறைகள்தான் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. இறைவார்த்தை 18 சொல்லுகின்றது, அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்பதற்கு அது நிலைக்கும். கடவுள் எனது தந்தை, நான் அவருடைய பிள்ளை என்ற உணர்வுதான், அந்த உன்னதமான நிலைதான் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்றது. அந்த உடன்படிக்கை வாழ்வோரை கடவுள் தாங்குகின்றார். அந்த உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோரை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். கடவுளின் கட்டளை எனது வாழ்வுக்கு கலங்கரை விளக்கம் என்று ஏற்று அந்த கட்டளையின் வெளிச்சத்தில் வாழ்வோருக்கு அது நிலைத்திருக்கின்றது. அது தலைமுறைக்கும் நிலைக்கும் என்று சொல்லுகின்றது. என்னை படைத்தவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிடுவதில்லை, நானும் அவருக்கு உகந்தவற்றையை செய்கின்றேன் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. ஆக எந்த ஒரு மனிதர் கடவுளுக்கு உகந்தவற்றை ஒவ்வொரு நாளும் செய்கின்றார்களோ அவர்களுடைய பிள்ளைகளின் மீது அவர்களுடைய தலைமுறையை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவோமா? இந்த கட்டளையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இந்த நாளை தொடங்குவோமா? ஆண்டவர் உங்களையும் உங்கள் தலைமுறையையும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.